திருப்பூர் நகைச்சுவை மன்றம் கடந்த 20 வருடங்களாக திருப்பூர் நகர மக்களின் மன சோர்வை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வை எந்தவிதமான பிரதிபலனும் எதிர்பாராமல் சமுதாய நோக்கத்தோடு சமுதாய நல்லெண்ணம் கொண்ட அன்பர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து இந்த திருப்பூர் நகைச்சுவை முற்றத்தை கடந்த 20 வருடங்களாக திறம்பட சிறப்பாக நடத்தி வந்து திருப்பூர் நகரின் அடையாளங்களில் ஒன்றாக திருப்பூர் நகைச்சுவை முற்றம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கு இங்கே நிரந்தர நன்கொடையாளர்களின் பங்களிப்பு என்பதை விட இங்கே அரங்கத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரின் ஒத்துழைப்பும் மிக சிறப்பாக இருப்பதால் தான் கடந்த 20 வருடங்களாக திருப்பூர் நகைச்சுவை மன்றம் 20 வருடங்களாக செயல்பட்டு வருகிறது. தொடர்ந்து 21வது ஆண்டு விழா இப்பொழுது இங்கே இந்த மேடையில் இப்பொழுது அரங்கேற இருக்கிறது. இப்பொழுது நாம் அனைவரும் மிக ஆவலோடு எதிர்பார்க்கும் இந்த விழாவின் நாயகர் நம் அனைவருக்கும் திரையில் நன்கு அறிமுகமாக இப்பொழுது நேரில் அறிமுகமாக இருக்கின்ற நம் அனைவரின் மதிப்பிற்குரிய நண்பர் ஜே தம்பி ராமையா அவர்களை உங்களது பலத்த கரவொலியோடு மேடைக்கு அழைக்கிறோம். இந்த விழாவின் நாயகர் திரு ஜே தம்பி ராமையா அவர்கள் இப்பொழுது மேடைக்கு வருகை தருகிறார்கள். உங்களது பலத்த கரவொலியோடு ஐயா அவர்களை வணங்கி வரவேற்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். திருப்பூர் நகைச்சுவை முற்றத்தின் 21வது ஆண்டு விழா மேடை நிகழ்வு இப்பொழுது இந்த அரங்கில் சிறப்பாக துவங்கி இருக்கிறது. முதலாவதாக இந்த விழாவிற்கு வரவேற்புரை வழங்குவதற்காக திருப்பூர் நகைச்சுவை முற்றம் ட்ரஸ்ட் பொதுச் செயலாளர் திரு அருணதி ஆர் முரளி அவர்களுடைய வரவேற்புரை இப்பொழுது இந்த மேடையில். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு இணைந்து அனைத்து நிகழ்வுகளையும் நடத்தி கொடுப்பார்களாக. வாழ்க வளமுடன், வாழ்க. அன்பானவர்களே, நாம் அனைவரும் நல்லதொரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ளோம். இந்த சிறப்புமிக்க நிகழ்ச்சி நம் மனதில் ஆழமாக பதிவாகி நம் வாழ்நாள் முழுவதும் பயனுள்ளதாக அமைவதற்கு நம் மனதை ஒருநிலைப்படுத்துவதற்காக ஒரு சின்ன தியானத்தை செய்துட்டு தவத்தை செய்துட்டு நாம் போனோம்னா இன்றைய நிகழ்வு நமது மனதில் ஆழமாக பதிவாகும். அது வாழ்நாள் முழுவதும் நமக்கு பயனுள்ளதாக அமையும். எல்லோரும் தவம் செய்யலாங்களா? எல்லோரும் நிமிர்ந்து உட்காந்துக்குங்க. செல்ஃபோனெல்லாம் கொஞ்சம் ஒரு 1.5 hour சைலண்டில் போட்டுக்குங்க. செல்ஃபோனுக்கு ஓய்வு கொடுத்துடலாம். எல்லாம் நிமிர்ந்து உட்காந்துக்கலாம். கைகளையும் கோத்துக்குங்க. மெதுவாக கண்களையும் மூடிக்கலாம். கண்களை மூடினாவே 5 புலன்களை சுருக்கினாவே மன அமைதிக்கு வந்துடும். கண்களை மூடிக்கலாம். நிமிர்ந்து உட்கார்ந்துருக்குறோம். இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு பின் தொடர்ந்தீங்கன்னாவே போதும், நமக்கு தியானம் சித்தி ஆகும். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றல் நிரம்பி உள்ளன. எல்லாரும் கண்களை மூடி இருக்கிறோம். கும் இருட்டு, கரு இருள், இதுதான் இந்த பிரபஞ்சத்தில் மாபெரும் சக்தி. விஞ்ஞானத்தாலும் மெஞ்ஞானத்தாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மாபெரும் உண்மை இதுதான். இந்த கரு இருள், இந்த கும் இருட்டு தான் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புத ஆற்றல். அந்த தெய்வீக ஆற்றல் நம்மை சுற்றியும் நீக்கமர நிறைந்திருக்கிறது. பாவனை பண்ணிக்குங்க.
நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அந்த தெய்வீக கரு இருள், அதுதான் ஆற்றல், தெய்வீக சக்தி. பாவனை பண்ணுங்க, நம்மை சுற்றி நீக்கமர நிறைஞ்சிருக்கு. அந்த தெய்வீக ஆற்றலை நம் உடலிலும் உயிரிலும் அலை அலையாக பாய்ந்து நிரம்பிக் கொண்டிருக்குது. அப்படியே உச்சியிலிருந்து பாதம் வரைக்கும் உங்கள் உடம்புக்குள்ளே பாருங்கள், ஒரு மடிப்பிலிருந்து அசைவு ஒன்று உடம்புக்குள்ளே இருக்குது. அப்படியே உடம்புக்குள்ளே பாருங்கள் ஒரு அசைவு. அருட்பேராற்றல் நம் உடலிலும் உயிரிலும் அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கின்றோம். அப்படியே நம்ம சுற்றி காப்பிட்டு கொள்கிறோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அன்னை, தந்தை, ஆஷானுக்கு வணக்கம். தவம், துரியம், துவக்கம், ஆக்ஞை. குண்டலினி மகாசக்தி புருவ மையத்தில் மையங்கொண்டு இயங்கட்டும். 5 புலன்களையும் சுருக்கி மனம் என்ற ஒரு நிலையில் புருவ மையத்தில் நின்று தியானிக்கின்றோம். தவம் பயிலாத அன்பர்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை அல்லது உங்களுடைய சுவாச காற்றை கவனித்து அமைதி காக்கவும். புருவ மத்தியில் ஒரு புதிய உணர்வு, ஒரு அழுத்தமாக ஒரு சுழற்சி, உயிரினுடைய அசைவு புருவ மையத்தில் நல்லா உணருங்க. மனம் என்ற ஒரு நிலையில் 5 புலன்களையும் சுருக்கி நின்று தியானிக்கின்றோம். இந்த தெய்வீக ஆற்றலை துரியத்துக்கு புருவ மத்தியிலிருந்து மூச்சை இழுத்து கொண்டே உச்சிக்கு போங்க. துரியம் தலையினுடைய மேல் பரப்பில் பாருங்க, ஒரு அழுத்தம், ஒரு சுழற்சி தலையினுடைய மேல் பரப்பு முழுவதும். அந்த சுழற்சி அப்படியே சுருக்கி மேலும் சுருக்கி உச்சியில் ஒரு ஊசி முனை அளவில் நின்று பாருங்க. மனம் என்ற ஒரு நிலையும் மறைந்து அதனுடைய மூல நிலையான உயிரின் நிலையில் நின்று தியானிக்கின்றோம். உச்சியில் நல்லா கவனிங்க. உயிரினுடைய அசைவு இறை நிலையினுடைய நுழைவாயில், பிரபஞ்ச சக்தியை உள்வாங்கக்கூடிய இடம் இதுதான். வாழ்க வளமுடன். தவத்தை நிறைவு செய்கின்றோம். தவ ஆற்றலை உடல் முழுவதும் பரவ விட்டு கொள்வோம். மூச்சுக்காற்றை அப்படியே உச்சிக்கு எடுத்து உச்சியிலிருந்து அப்படியே உடல் முழுவதும் பரவிடுங்க. உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் பெறுகின்றன. உடலே உணர்வாக, உணர்வே உடலாக சிறிது நேரம் லயித்திருப்போம். உச்சியிலிருந்து பாதை வரைக்கும் உங்கள் உடம்புக்குள்ளே பாருங்கள், ஒரு புதிய உணர்வு. நாம் சேமிக்கப்பட்ட அந்த ஜீவகாந்த சக்தி உடல் முழுவதும் ததும்பி ததும்பி நிற்கிது. நல்ல உடம்புக்குள்ளே பாருங்கள், புத்துணர்வு. வாழ்க வளமுடன். தவத்தை நிறைவு செய்து கொள்கின்றோம். நம் மனதில் அமைதி நிலவட்டும், நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும், உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. கைகளை 2 ஓசை இல்லாமல் தேய்ச்சி முகத்தை வருடி, உடல் முழுவதும் வருடி, கைகளை நல்லா மேலே தூக்கிக்கிங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு ஒன்று விட்டுட்டு உங்கள் உள்ளங்கையை பார்த்துட்டு கையை கீழே போட்டுக்கலாம். நன்றி, நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன். ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் சிறப்பான முறையில் நாம் இணைந்து தியானம் பண்ணணும். இந்த தியானத்தில் நிறைவில் நாம் சொன்னோம் இல்லைங்க,
உலகம் முழுவதும் அமைதி பெற வேண்டும் அப்படின்னு. இப்போ மிகவும் முக்கியம், நம்ம உலகம் முழுவதிலையும் பார்த்திங்கன்னா ஒரு பதற்றமான ஒரு சூழல் இருந்துகிட்ருக்கு. அதுவும் கடந்த வாரத்திலிருந்து மிக மோசமாக இருந்துக்குது. ஏதோ இஸ்ரேல் காஷா போர் மட்டும் இருந்துட்டு இருந்தது. வணக்கம் நண்பர்களே, கதம்பம் சேனலை லைக் மற்றும் ஷேர் செய்து ஆதரவு அளியுங்கள். மனமார்ந்த நன்றி. உக்ரைன் ரஷ்யா போர் இருந்தது. இப்போ இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான், நம்ம அருகில் பாகிஸ்தான், ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல், அந்த வளைகுடா நாடு முழுவதையும் இப்போது மிகப்பெரிய பதற்றம். ஆயிரக்கணக்கான பேர் இறந்துட்டுருக்காங்க. நாம் இந்த தியானத்தில் அமைதி அமைதி அமைதின்னு நாம் சொன்னது, முதல்ல நம்மை சுற்றி அமைதி, நமக்குள்ள அமைதி, நம்ம சுற்றிலும் அமைதி, உலகம் முழுவதும் அமைதி. இந்த வாழ்த்தலைகள் இந்த பிரபஞ்ச காந்த களத்தில் கலந்து விரைவில் போரில்லான்னு ஒரு நல்லுலகம் உருவாக வேண்டும் என்று நாம் அனைவரும் இந்த அமைதியான நேரத்தில் மானசீகமாக வேண்டிக் கொள்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, நமது திருப்பூர் நகைச்சுவை முற்றத்தினுடைய 21ஆம் ஆண்டு விழா 2005 ஹோட்டல் ரமணாஸில் திருப்பூரினுடைய முக்கிய பிரமுகர்களெல்லாம் கலந்து ஒரு பூர்வாங்க ஆலோசனை கூட்டம் நடத்தினோம். அதை தொடர்ந்து சிற்பி ரங்கநாதன் அவருடைய பொறுப்பில் காயத்ரி ஹோட்டல், அதில் ஒரு சிறு அறையில் ஹாலில் திருப்பூரினுடைய முக்கிய பிரமுகர்கள் எல்லாம் இணைஞ்சு அங்கே இந்த நகைச்சுவை முற்றம் ஆரம்பிக்கப்பட்டு ஒரு குடும்ப நிகழ்வாக தான் ஆரம்பிக்கப்பட்டது. அதில் ஒரு 100 பேர் 200 பேர்த்துக்குள்ளே தான் நாங்கள்லாம் கலந்துக்கிட்டு இருந்தோம். அது படிப்படியாக வளர்ந்து இந்த ஆர்வி குமாரசாமி திருமண மண்டபம் கிடைச்ச பிறகு பெரிய அளவில் வளர்ந்தது. தமிழகம் எங்கும் இருக்கக்கூடிய நல்ல சிந்தனையாளர்கள், நகைச்சுவை பேச்சாளர்கள் அத்தனை பேரும் இந்த நம்மளுடைய திருப்பூர் நகைச்சுவை முற்றத்தில் கலந்து சிறப்பு செய்திருக்கிறார்கள். பல திரைப்பட கலைஞர்களும் வந்து பல சிறப்புகள் செய்திருக்கின்றார்கள். அந்த வகையில் இடையில் அந்த கொரோனா காலத்தில் ஒரு 3 ஆண்டு காலம் எல்லா நிகழ்ச்சியும் எப்படி தடைப்பட்டதோ அதுபோல் இதுவும் தடையாக இருந்தது. அதன் பின் நம் நாகராஜ் அண்ணா அவர்கள் மீண்டும் இந்த நிகழ்ச்சி நாம் நடத்த வேண்டும் என்று கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னே ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தி அதில் கொஞ்சம் சில மாற்றங்கள் செய்து இப்பொழுது மறுபடியும் வீர்கொண்டு எழுந்து சிறப்பான முறையில் நடந்துகிட்ருக்கு. இதில் சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சிரிப்போம் சிந்திப்போம். நம் மனிதனுடைய அடையாளமே அதுதான். 5 அறிவுக்கும் 6 அறிவு உள்ள மனிதனுக்கும் உள்ள தனி சிறப்பே நம்மக்கிட்ட இருக்கிற இந்த சிரிப்பும் சிந்தனையும் தான். இந்த 2ஐயும் வச்சு தான் நம்ம மற்ற உயிரினங்களிலிருந்து வேறுபட்டு சிறப்பு பெற்றிருக்கிறோம். அது இந்த போட்டி நிறைந்த வேகமான உலகத்தில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் விலகி போயிட்டுருக்கு. அதை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இது. நமக்கெல்லாம் தெரியும், திருப்பூர் மக்கள் கடுமையான உழைப்பாளிகள். எத்தனையோ இன்னல்கள் வந்தாலும் மீண்டும் மீண்டும் வெற்றி கண்டு கொண்டே இருப்போம். அதற்கு அடிப்படையாக திருப்பூரில் மாபெரும் நல்ல நிகழ்வுகள் எல்லாமே நம்ம நடத்தி கொண்டிருக்கிறோம். பல சிறப்பு செயல்பாடுகள் திருப்பூரில் இருக்குது. நல்ல மனம் படைத்த நன்கொடையாளர்கள் இருக்கிறாங்க. சுதந்திர போரிலிருந்து இன்று வரை எந்த வரலாற்றை எடுத்து பார்த்தாலும் அந்த திருப்பூர் மக்களினுடைய சுவடு இருக்கும். இதுக்கு ஒரே ஒரு உதாரணம், மகாத்மா காந்தி அவர்களினுடைய அஸ்தி மொத்தம் 21 தான்
உருவாக்கப்பட்டது. அதில் தமிழ்நாட்டில் 3 அஸ்தி நம்ம பாரத தேசத்திலிருந்து கொடுக்கப்பட்டது. அந்த 3 அஸ்தியில் 2 அஸ்தி நம்ம திருப்பூருக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. ஒன்று வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த காந்தி சர்வோதய தமிழ்நாடு சர்வோதய சங்கத்தில், இன்னொன்று நம்ம வீரபாண்டி காதி வஸ்திராலயத்தில். இங்கே 2லேயுமே நம்ம காந்தி மகாத்மா காந்தியினுடைய அஸ்தி சமாதி வைக்கப்பட்டிருக்குது. கதர் நகரம் அப்படின்றது அந்த காலத்தில் இதை அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க. அது அப்படியே நீண்டு திருப்பூர் குமரன் இப்படி எத்தனையோ வரலாற்றில் நாம் சொன்னால், எந்த நிகழ்ச்சியும் நம்ம கையில் எடுத்தாலும் சிறப்பான முறையில் நடத்தி காட்டுவதற்கான திறமையானவர்களும் இதுபோல் நன்கொடையாளர்களும் நம்ம இடத்துல இருக்காங்க. அந்த வகையில் தான் நம்மளுடைய திருப்பூர் நகைச்சுவை முற்றம் மிக சிறப்பாக 20 ஆண்டுகள் கழித்து 21வது ஆண்டு நாம் இன்று வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிகழ்வுக்கு தலைமையேற்று நடத்தி கொடுப்பதற்காக நமது ஆழியார் அறிவுத்திருக்கோயிலினுடைய தலைவர் விஎம் கந்தசாமி ஐயா அவர்கள் நம்மிடத்தில் வந்திருக்கின்றார்கள். அவர்களை வருக வருக என்று வாழ்த்தி வரவேற்று மகிழ்கின்றோம். அதே போல இன்று நம்மிடத்தில் முன்னிலை வகித்து கொண்டிருக்கக்கூடிய பெருமக்கள் இங்கு மட்டுமல்ல, நம் திருப்பூர் நகரம் மட்டுமல்ல, இந்த தமிழ்நாட்டில் எங்கே ஒரு நல்ல நிகழ்வுகள் நடந்தாலும் அந்த நிகழ்வுக்கெல்லாம் இன்று முன்னிலை வகித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய பங்களிப்பு இருக்கும். குறிப்பாக நம் திருப்பூருக்கு மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கும். அவர்களும் வரலாற்று சிறப்பு மிக்கவர்கள்தான். அந்த வகையில் இன்று முன்னிலை வகித்து இந்த நிகழ்வை சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய தி சென்னை சில்க்ஸ் குமரன் தங்க மாளிகை ஸ்ரீ தங்கம் ஜுவல்லர்ஸினுடைய நிர்வாகி தலைவர் பத்மா சிவலிங்கம் அம்மா அவர்களை உங்களின் சார்பாக வருக வருக என்று வாழ்த்தி வரவேற்று மகிழ்கின்றோம். அதே போல திருப்பூரில் பட்டி தொட்டி எல்லாம் எப்படி நாகராஜண்ணா அவர்களினுடைய பிராண்ட் எங்கு கேட்டாலும் சொல்கிறாங்களோ, அதுபோல் தற்போது எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பிராண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிருத்திவி இன்னர்வேர்ஸ். அருள்நிதி பிருத்திவி எஸ் பாலன் ஐயா அவர்களுடைய அமைதியான நிலைப்பாட்டில் தான் இருப்பார். ஆனால் அவர் மாபெரும் செயல்களை எல்லாம் செய்துட்ருக்கார். அவருடைய ஃபேக்ட்ரி நாங்கள் பலமுறை போயிருக்கோம். அந்த ஃபேக்ட்ரி பார்த்திங்கன்னா ஒரு ஆலயம் மாற, ஒரு கோவில் மாற இருக்கும். காலையில் சரியாக 8:30 மணி அளவில் சுமார் 3000 பேர் ஒன்று கூடி அந்த இறைவனுக்கும் இந்த சமுதாயத்துக்கும் நன்றி கூறி பிரார்த்தனை செய்து தியானம் செய்து அனைவருக்கும் நன்றி கூறி அந்த உறுப்பினர்களுக்கெல்லாம் வாழ்த்து கூறி விட்டு தான் அவங்க பணி செய்வார்கள். நாங்கள் அந்த நிகழ்விலெல்லாம் கலந்து அங்கே இருக்கக்கூடிய ஒழுங்கமைப்போடு கூடிய ஒருங்கமைப்பு பார்த்து வியந்து போயிருக்கிறோம். அந்த அளவில் சிறப்பான முறையில் தொழிலும் செய்து கொண்டு இந்த சமுதாயத்துக்கு பல நல்ல காரியங்கள். அதுக்கு இப்போ நம்ம அடிப்படையாக சொன்னோன்னா திருப்பூரில் பார்த்திங்கன்னா 100 கோடி அளவில் நம்ம ஜிஹெச்சில் பார்த்திங்கன்னா கேன்சருக்கு தனியாக ஒரு மருத்துவமனை. அதில் திருப்பூர் மக்கள் எத்தனையோ பேர் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணமெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் நம்மளுடைய பிருத்திவி எஸ் பாலன் ஐயா அவர்களும் 1 கோடி ரூபாய் கொடுத்து தன்னுடைய பங்களிப்பு அளித்திருக்காங்க. இதுபோல் நிறையா விஷயங்களை வள்ளலார் இயற்கை நலவாழ்வு அறக்கட்டளையில்
பார்த்தீங்கன்னா முதியோர் கட்டடம் 1.5 கோடியில் ஆகிட்டுருக்கு. ஐயா கிட்ட போய் கேட்டோம். அப்போவே ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு செக்கு போட்டு கொடுத்தாங்க. திருப்பூரில் அறிவு திருக்கோயில் வேணும் அப்படின்னு கேட்டோம். அப்போவே ஒரு 5 லட்சத்து ரூபாய்க்கு உடனடியாக எந்த மறுபேச்சும் இல்லை. இங்கு மட்டும் இல்லைங்க, அடையார் கேன்சர் சென்டருக்கும் தமிழ்நாட்டில் பல இடங்க, அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு அவர் மிகப்பெரிய உதவிகளை செய்துட்ருக்கிறார். ரொம்ப வறுமை நிறைந்த கிராமங்களில் பார்த்து தான் அவருடைய ஃபேக்ட்ரியில் ஓப்பன் பண்ணுறாரு. குறிப்பாக அங்கே பெண்களுக்கு தான் வேலை வாய்ப்பு கொடுத்துட்ருக்கிறார். அந்த சிறப்பு மிக்கவர் தான் நம்மளுக்கும் மிகப்பெரிய ஸ்பான்சராகவும் இந்த நல்ல நிகழ்வு நடத்துறதுக்கு உதவியும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போல் திருப்பூரில் இப்போ மிக குறுகிய காலத்தில் மக்களினுடைய மனதில் மிகப்பெரிய ஒரு பதிவை உண்டாக்கி கொண்டிருப்பவர் நமது வால்ராஸ் ஜிஎஸ்பி டேவிட் அண்ணா அவர்கள். அவரை சொல்கிறப்போ எனக்கு ஒரு பெருமை. ஏன்னா என்னை போல் அவரும் ஒரு இராணுவ வீரர். இந்த திருப்பூரை எப்படி பனியனில் ஒரு பேர் பெற்றதோ அதே போல் வணிக மையமாக மாற்ற வேண்டும். உலக நாடுகள் எல்லாம் இங்கே வந்து ட்ரேடிங் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு அவர் மட்டும் தொழிலதிபராக ஆகாமல் அவர் கூட இருக்கிற அத்தனை பேர்த்தையும் தொழிலதிபராக ஆக்கணும் என்று உயர்ந்த உள்ளம் படைத்தவர் அவர். அவரும் நம்மோட மிகப்பெரிய உதவி செய்து, அவரும் நாங்கள் எப்போ உதவி கேட்டாலும் இல்லை என்ற வார்த்தையே அவர்கிட்ட இல்லை. அவர் சொல்கிறது ஐ கேன் அப்படின்னு, என்னால் முடியும், அதைத்தான் அவர் சொல்லி விளம்பரப்படுத்தி இருப்பார். அந்த வகையில் அவரையும் உங்களின் சார்பாகவும் அறக்கட்டளையின் சார்பாகவும் வருக வருக என்று வாழ்த்தி வரவேற்று மகிழ்கின்றோம். அதே போல் இன்று இதுபோல் நிகழ்வுக்கு சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய, எனக்கு நேரம் கருதி பின்னால் இருக்கக்கூடிய நிறைய நன்கொடையாளர்கள் உதவி கொண்டிருக்கிறார்கள். அத்தனை நன்கொடையாளர்களையும் உங்களின் சார்பாகவும் அறக்கட்டளையின் சார்பாகவும் வருக வருக என்று வாழ்த்தி வரவேற்று, இன்று சிறப்பு விருந்தினர்களாக திரையில் முட்டு கண்டு அவருடைய நடிப்பையும் சரி நகைச்சுவையும் சரி, அவருடைய எந்த கேரக்டர் மேக்சிமம் குணச்சித்திர வேடத்தில் தான் நடிப்பார். அதுவும் சில படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சாட்டை, அது சமுத்திரக்கனியோட அந்த மாணவர்கள் படம் நீங்கள் எல்லாருமே நாம் பார்த்துருப்போம். தத்ரூபமாக இயற்கையாக அது நேரடியாக நாம் பார்க்குற மாதிரியே இருந்தது. அந்த குழந்தை படுற கஷ்டத்தில் இவர் அவங்கள படுத்துகிற கஷ்டத்தெல்லாம் பார்க்கையில் ஓடி போய் கூப்பிட்டு ஒரு அறை அடைஞ்சிடலான்ட்டு கூட தோணும். அதில் ஒரு முக்கியமான விஷயம், நான் அந்த மாதிரி நினச்சாலும் நானும் இராணுவத்தில் இருந்தங்காட்டி நானும் என்னுடைய பையனை இதே மாதிரி கண்டிஷனில் தான் வளர்த்திட்டு இருந்தேன். எனக்கும் ஒரு பாடமாக என்னை போலே அவர் நடித்து நான் பெரிய தப்பு பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு எனக்கு உண்மையை உணர்த்தியவர் தான் இன்றைய நிகழ்வினுடைய நாயகர். இதுபோல் எத்தனை பேர்த்தினுடைய உள்ளத்தில் இவர் மாற்றத்தை கொடுத்துருப்பார். இவர் நடிக்கிற படம் பூராமே வெற்றி அடைந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா அப்படி அந்த கதைக்கு ஆழமாக கதையாகவே மாறி நடிப்புலகத்தில் ஒரு சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் இன்றைக்கி நமக்கெல்லாம் வந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய முன்னணி திரைப்பட நடிகர் திரு ஜே தம்பி ராமையா அவர்களை உங்களின் சார்பாகவும் அறக்கட்டளையின் சார்பாகவும் வருக வருக என்று வாழ்த்தி வரவேற்று, அதே போல் இந்த அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகள், அறங்காவலர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், இந்த அறக்கட்டளையில் சுமார் 200க்கு மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்களும் இருக்கிறீங்க. உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வாழ்த்தி வரவேற்று, ஒவ்வொரு மாதமும் இந்த நிகழ்வு சிறப்பு பெற வேண்டும் என்றால் உங்களைப் போல உள்ள மக்களினுடைய ஆதரவு எங்களுக்கு வேணும். அந்த ஆதரவை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வாழ்த்தி வரவேற்று எனது வரவேற்புரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அடுத்த நகைச்சுவை மன்ற நிகழ்வில் முரளிதரன் சார் இனிமேல் வரவேற்புரை பேசக்கூடாது, நன்றி உரை தான் பேசணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அடுத்த நிகழ்வில் இருந்து நான் என்னென்னலாம் எல்லாரையும் கூப்பிடணும்னு நினச்சனோ எல்லாத்தையும் அவர் பேசிட்டு போயிட்டார். இப்போ நான் ஒவ்வொருத்தரும் எப்படி கூப்பிட்றதுன்னு புதுசாக பக்கம் யோசிக்க வேண்டியிருக்குது.
அதனால் அடுத்த முறையிலிருந்து திரு முரளி அவர்கள் நன்றி உரையாற்றுவார்கள் என்பதை இப்பொழுதே சொல்லுகிறேன். நன்றி.